सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 23/1/1976 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு இறுதி நிலைக்கான முயற்சி. பிரத்யக்ஷ வருடத்தை கொண்டாடுவதற்காக அனைவரும் பாப்தாதாவை செய்தித்தாள்கள் மற்றும் அழைப்பிதழ்கள் மூலமாக பிரத்யக்ஷம் செய்வதற்கான முயற்சி செய்திருக்கிறீர்கள். இதுவும் சேவைக்கான அவசியமான சாதனமாகும். ஆனால் இந்த செய்தித்தாள்கள் மற்றும் அழைப்பிதழ்கள் ஆகியவையோ அன்று பார்த்தார்கள், படித்தார்கள் மற்றும் கேட்டார்கள். பிறகு நினைவில் அடங்கிவிடுகிறது, அகன்று விடுகிறது என்றோ கூற மாட்டோம். ஏனென்றால் சரியான நேரத்தில் இந்த நினைவு எது இப்பொழுது அடங்கிவிட்டதோ அது சொரூபத்தில் வரும். எனவே அகன்றுவிட்டது என்று கூற மாட்டோம், ஆனால் அடங்கிவிட்டது என்று கூறுவோம். இதன் மூலம் கூட நிலத்தில் கொஞ்சம் அன்பின் மற்றும் அறிமுகத்தின் நீர் விழுந்தது. ஆனால் இந்த விதை மூலம் பிரத்யக்ஷதாவின் பழம் எப்படி உருவாகும்? தண்ணீரோ விட்டீர்கள். எதற்காக விட்டீர்கள்? பழம் பெறுவதற்காக. அந்த பழம் எப்படி உருவாகும்? அதாவது எண்ணம் நடைமுறை சொரூபத்தில் எப்படி வரும்? இதற்காக அழைப்பிதழையோ எப்பொழுதும் அச்சடித்து கொண்டே இருக்க மாட்டீர்களே. இன்றைய நாட்களில் பெரும்பான்மையான ஆத்மாக்களின் இச்சையாக என்ன இருக்கிறது? சுகம் சாந்தியின் பிராப்தி வேண்டும் என்று. சுகம் சாந்தியின் பிராப்திக்கான இச்சையோ இருக்கிறது. ஆனால் விசேஷமாக பக்த ஆத்மாக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய இச்சை என்னவாக இருக்கிறது? பெரும்பான்மையான பக்தர்களின் இச்சையாக ஒரு வினாடியாவது ஒளியை பார்ப்பதற்கான இச்சை இருக்கிறது என்றால் அந்த இச்சை எப்படி நிறைவேறும்? அந்த இச்சையை நிறைவேற்றுவதற்கான சாதனம் பிராமணர்களின் கண்களாகும். இந்த கண்கள் மூலமாக தந்தையின் ஜோதி சொரூபத்தின் சாட்சாத்காரம் கிடைக்கட்டும். இந்த கண்கள் கண்களாக தென்படாமல் பிரகாசமான லைட்டின் உருண்டையாக தென்படட்டும். எப்படி ஆகாயத்தில் பிரகாசமாக இருக்கும் நட்சத்திரங்கள் தென்படுகின்றன, அதேபோல் இந்த கண்களின் மணிகள் நட்சத்திரங்களுக்கு சமமாக பிரகாசித்து கொண்டிருப்பதாக தென்படட்டும். ஆனால் எப்பொழுது சுயம் லைட் சுரூபத்தில் நிலைத்திருப்பீர்களோ அப்பொழுதுதான் அது தென்படும். காரியம் செய்வதிலும் லைட், அதாவது லேசான நிலை, மற்றும் சொரூபத்திலும் லைட், மனநிலையும் லைட்டாக இருக்கட்டும். எப்பொழுது அந்த மாதிரியான முயற்சி, நிலை மற்றும் நினைவு சொரூபம் விசேஷ ஆத்மாக்களுக்கு இருக்கிறது என்றால் விசேஷ ஆத்மாக்களை பார்த்து அனைத்து முயற்சி செய்பவர்களுக்கும் இதே முயற்சி இருக்கும். அடிக்கடி காரியம் செய்து கொண்டே செய்யும் காரியத்தில் லைட் மற்றும் லேசான நிலை இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். செய்யும் காரியத்தின் சுமையோ இல்லையே. காரியத்தின் சுமை தன் பக்கம் ஈர்க்கும். ஒருவேளை காரியத்தில் சுமை இல்லை என்றால் தன் பக்கம் ஈர்க்காது. மாறாக கர்ம யோகத்தில் மாறிவிடும். அப்படி பிரத்யக்ஷ வருடத்தை கொண்டாடுவதற்கான சொரூபம் மற்றும் சாதனம் இதுதான் என்று அனைவரின் புத்தியில் இருக்கிறது தான் அல்லவா? அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் தான் இல்லையா? எப்படி சாக்கார பாபாவை பார்த்தீர்கள்? எவ்வளவுதான் அதிகமாக காரியத்தில் வருவது, ரமணீகரத்தில் வருவது, உறவு மற்றும் நெருக்கத்தில் வருவது, அந்த அளவே இந்த நேரம் உறவு நெருக்கத்தில் வந்தும் விலகி இருப்பவராக ஆகிவிடுவது. எப்படி உறவு மற்றும் காரியத்தில் வருவது சுலபமாக இருக்கிறது, அதே போலவே விலகி இருப்பவராக ஆவதும் சுலபம் என்று அந்த மாதிரி பயிற்சி வேண்டும்.
இந்த நேரம் மிக அதிக அளவு, அடுத்த நேரம் முடிவு. இதுதான் கடைசி வருடத்தின் மற்றும் கடைசி நிலைக்கான முயற்சியாகும். அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்குங்கள், இந்த ஒத்திகையை செய்யுங்கள் மற்றும் மிக அதிக மற்றும் முடிவின் ட்ரில் செய்யுங்கள். இந்த நேரம் மிக அதிக சம்பந்தத்தில் மற்றும் அடுத்த நேரம் பயிற்சி. அடுத்த நேரம் எவ்வளவு நெருக்கமோ அந்த அளவு விலகி இருப்பவராக ஆவது. லைட் ஹவுஸில் அடங்கி போவது அந்த மாதிரி இருக்க வேண்டும். லைட் ஹவுஸ் என்றால் தன்னுடைய ஒளிமயமான தேசமாகும். இந்த நேரம் கர்மக்ஷேத்திரத்தில், அடுத்த நேரம் பரந்தாமத்தில் என்று அப்படி இருக்க வேண்டும். நல்லது. துக்கம் மற்றும் அவதூறு வார்த்தைகளை கேட்பதிலும் நன்மை இருக்கிறது. தாய்மார்களுடன் பாப் தாதாவிற்கு தாய்மார்கள் மேல் தொடக்கத்திலிருந்து விசேஷ அன்பு இருக்கிறது. யக்ஞத்தின் ஸ்தாபனையிலும் விசேஷமாக யாருடைய பங்கு இருந்தது? பொறுப்பாளர்களாக யார் ஆனார்கள்? மேலும் இறுதியிலும் பிரத்யக்ஷம் மற்றும் வெற்றியின் முரசை கொட்டுவதில் யார் பொறுப்பாளர் ஆவார்கள்? தாய்மார்கள். சங்கம யுகத்தில் கோபிகைகளுக்கு விசேஷமான பங்கு இருக்கிறது. கோபி வல்லப் என்று மகிமையும் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்ந்தவராக இருப்பவர் தன்னை தன்னுடையவளாக ஆக்க வேண்டும். நல்ல வரன் கிடைக்க வேண்டும், நல்ல வீடு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையை தாய்மார்கள் எப்பொழுதும் வைக்கிறார்கள். இந்த நன்மையை பயக்கும் யுகத்தில் ஏதாவது சூழ்நிலை வருகிறது என்றால் அந்த சூழ்நிலையை பார்க்காமல், நிகழ்காலத்தை பார்க்காமல், நிகழ்காலத்தில் எதிர்காலத்தை பாருங்கள். உதாரணமாக, யாராவது துக்கம் கொடுக்கிறார் மற்றும் தீய வார்த்தைகள் கூறுகிறார் என்றால் அதிலேயும் எனக்கு நன்மை இருக்கிறது என்று பாருங்கள். அந்த துக்கம் மற்றும் தீய வார்த்தைகள் தான் சுகவள்ளலின் நினைவின் அருகில் கொண்டு வரும். இதுதான் அதில் அடங்கியிருக்கும் நன்மையாகும். வெளிமுகமாக பார்க்காமல் நன்மை தரும் ரூபத்தில் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையும் கடினமான சூழ்நிலையாக தென்படாது. இதன் மூலம் தன்னுடைய முன்னேற்றத்தை செய்ய முடியும். நல்லது. வரதானம். தன்னுடைய சூக்ஷ்ம சக்திகளை ஸ்தாபனையின் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். எப்படி உங்களுடைய படைப்பாகிய அறிவியலைச் சேர்ந்தவர்கள் விஸ்தாரத்தை சாரத்தில் உள்ளடக்கி விடுகிறார்கள், மிக சூக்ஷ்ம மற்றும் சக்திசாலியான சாதனங்களை விநாசத்திற்காக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நீங்கள் மாஸ்டர் படைப்பவராகி தன்னுடைய சூக்ஷ்ம சக்திகளை ஸ்தாபனையின் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். உங்களிடம் அனைத்தையும் விட மகான் சக்தியாக உயர்ந்த எண்ணத்தின் சக்தி, நல்ல உள் உணர்வின் சக்தி, அன்பு மற்றும் சகயோகத்தின் திருஷ்டி இருக்கிறது. இந்த சூக்ஷ்ம சக்திகளின் மூலமாக தன்னுடைய வம்சாவளிகளின் ஆசைகளின் தீபத்தை ஏற்றி அவர்களை யதார்த்த இலக்கு வரை சென்றடைய செய்யுங்கள். ஸ்லோகன். எங்கு தூய்மை மற்றும் இனிமை இருக்கிறதோ அங்கு சேவையில் வெற்றி இருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको। ओम शांति।